ஹாய் ஹால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில தேவன் உங்களை மிகவும் நன்மையான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தயவு செய்து கவலைப்படாதீங்க. அருமையான தெய்வ வார்த்தை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுது, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவங்கள் என்று சொல்லி, ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுடைய உபத்திரவங்கள் நீங்க போகுது. என் அன்பு பிள்ளைகளே, இங்க ஒரு உன்னதமான ஊழியக்காரர் தன்னுடைய சபை மக்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு வல்லமையுள்ள தெய்வ வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இந்த ஊழியக்கார் மூலியமாக உங்களுக்கு ஆண்டவர் பேசுறார். ஆமென். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற இந்த உபத்திரவங்கள், கவலைப்படாதீங்க. இந்த உபத்திரவம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உபத்திரவம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வர போகுது. ஆமென். நீங்கள் இந்த நாள் வரைக்கும் அனுபவிச்ச எல்லா உபத்திரவங்களுக்கு பதிலாக தேவன் ரொம்ப சீக்கிரத்தை இதை எடுத்து போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, உபத்திரவங்களை பார்த்து நீ கலங்காது, அழுவாத, திகையாத. உபத்திரவங்கள் நிச்சயமாய் உன்னை உருவாக்குறதுக்காக மட்டுமே கர்த்தர் அதை அனுமதிப்பாரு தவிர நீ உருகி செத்து போடுறதுக்காக கர்த்தர் அதை அனுமதிக்கிறது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உபத்திரவங்கள் எல்லாம் நிச்சயமாகவே அதிசீக்கிரத்துல அது நீங்கி போயிடும். இன்றைக்கு இந்த கால வேளை உபத்திரவத்தை குறித்து அநேக என்னால முடியல என்று சொல்லி நீ தவிச்சிட்டு இருக்கிறியா? நிச்சயமா சொல்றேன், உன்னுடைய உபத்திரவங்கள் அதிசீக்கிரத்துல கர்த்தர் நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். மிக கனமான மகிமையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இந்த ஊழியக்காரர் தான் சொல்றாரு, அதிசீக்கிரத்துல நீங்கிவிடும் நம்முடைய இந்த லேசான உபத்திரவங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு, லேசான உபத்திரவம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு எவ்வளவு மலை போல பிரச்சனை வந்தாலும் அது லேசா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அது லேசா தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் அது லேசு தான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வானத்தையும் பூமியும் எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தேவனை ஆராதிக்கிற நீயே நானும் நிச்சயமா இந்த லேசான உபத்திரத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுவித்து இந்த புதிய நன்மைகள்ல, இந்த புதிய நாள்ல கர்த்தர் செய்வார். நான் மீண்டும் சொல்றேன், இந்த லேசான உபத்திரவம் உன்னை விட்டு இனிலிருந்து போக பொழுது கவலைப்படாத நண்பு பிள்ளைகளே. உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த பாஸ்டர் சொன்னாரு, அதாவது அந்த ஊழியக்கார் பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் நன்மை நடந்துச்சு. நானும் சொல்றேன் அதே வார்த்தைய, உங்களுக்கு நன்மை நடக்கும். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஊழியக்காரர்கள் மாறலாம், ஆனா சொல்லப்படுகிற தெய்வ வார்த்தை ஒரு காலம் மாறாது. ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க பற்றுக்கொண்டிருக்கிற இந்த லேசான உபத்திரவத்துக்கு இருந்து கர்த்தர் விடுதலை செய்ய போறார். ஆமென். ஜெபிக்கலாம் வாங்க. பரலோக பிதாவே, என் அன்பு ரட்சகராக இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நன்மையான தெய்வ வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு ஜனமே, கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய மலை போல காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு லேசா கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போட போகிறார். நிச்சயமா நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் என் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.